அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து ரொம்ப முக்கிய அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வடசென்னை குடியிருப்பு விவசாயிகளின் ஃபெடரேஷன் வந்து ரொம்ப நாளாக இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க, பல வருஷமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு அறிக்கையை வந்து நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது. என்ன விழிப்புணர்வுன்னா, சில விஷயங்கள் நமக்கு வந்து இத்தனை நாள் கண்மூடிட்டு இருக்கோம் தெரிஞ்சது. என்ன விழிப்புணர்வு சொல்லுதுன்னா, ரெண்டு விஷயம். இது தேவையா அப்படிங்கிற கேள்வி கேட்குது. ரெண்டாவது வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நிர்ணயித்த சில கட்டுப்பாடுகளையே கூட இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணாமல் கண் மூடித்தனமாக இந்த இந்த விஷயத்தை 50 டன் ஒவ்வொரு நாளும் எரிச்சிட்டு இருக்கீங்க. அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த அறிக்கையை வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கு. 3 விதிகளை மட்டும்தான் அது ஓரளவுக்கு பார்த்துருக்கு. 45 விதிகள் இல்லையா, 40 விதிகள் வந்து பார்க்கவே இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இது வந்து இட்ஸ் கிரிமினல் ஆக்ட், மிகப்பெரிய குற்றம். ஏன் மிகப்பெரிய குற்றம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மக்களின் உடல் நலத்தோடு உயிரோடு விளையாடுகின்ற ஒரு செயல். இது தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் வந்து ரொம்ப ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எல்லாருமே குப்பை எரித்தல் எரிவலை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கேட்குறேன். வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதான் குப்பை சாலிட் வேஸ்ட்னா வெல் டிஃபைன்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட்னா வெல் டிஃபைன்ட். ஆனால் இப்போ இந்தியாவில் வந்து குப்பைன்னா என்ன, எந்த குப்பையை நீங்கள் எரிச்சீங்க, அந்த குப்பை போய் நம்ம பார்த்தோமா? அந்த 50 டன் குப்பையில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன கலந்துக்கு நமக்கு தெரியாது. அந்த 50 டன் குப்பையில் கிச்சன் வேஸ்ட் மட்டும் யூஸ்வலாக வந்து சாலிட் வேஸ்ட் தான் வந்து அதில் எரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சாலிட் வேஸ்ட் மட்டும் கிச்சன் வேஸ்ட் மட்டுமா இருக்குது. அது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் வேஸ்ட்டு ஃபுட் வேஸ்ட்டு போக அதிகமாக கலந்துருக்கிறது வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட். நிறைய பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து அதில் கலந்து இருக்குது. அப்புறம் வந்து இறந்த பிராணிகள் ஃபுல்லாக அதில் வந்து டம்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து இங்கே டம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வடசென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து கெமிக்கல் வேஸ்ட் நிறையா வந்து டம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் ஸ்லட்ஜுக்கு வந்து அந்த கீழ் தேங்கி இருக்கின்ற ஒரு பொருள், அந்த ஸ்லட்ஜெல்லாம் கொண்டு அங்கே டம்ப் பண்ணுவாங்க. இது ஒரு மிக 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 மோசமான ஒரு செயல். அதெல்லாம் கொண்டு போயிட்டு எரிக்கிறதுங்கிறது அது ரொம்ப என்னால் நினைச்சு பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு எரிமலை தான் இன்னைக்கு. ஆனால் வெளியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உலகத்தில் பல இடங்களில் இருந்துட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, சைனாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்குது, எல்லா இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், அமெரிக்காவில் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் மூடிட்டு இருக்கிறாங்க. ஜப்பானில் இருக்குது, அதுக்கு கொஞ்சமாக மூடிட்டு இருக்கிறாங்க. சைனாவில் இருக்குது, மூடிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் கேள்வி நம்ம என்ன கேட்குறோம்னா, அந்த இடங்களில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வாட்ஸ் தி பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க. அமெரிக்காவில் 100க்கு கீழே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 100 பேருக்கு குறைவாக தான் வசிக்கிறாங்க. ஜப்பானில் 120, 110, சில இடங்களில் 70, 80 அந்த மாதிரி தான் இருக்குது. சைனாவில் கூட 150 தான். அந்த பாப்புலர் தொகை அதிகம் இருந்தாலும் இந்த ஏரியாவில் இருக்கின்ற இடத்துல 150 ஒரு சதுர கிலோமீட்டர் 150 பேருக்கு கீழே தான் வசிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி தோழர்கள் சொன்ன விஷயத்தை பார்த்தா 10 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. 10 லட்சம் பேர் அந்த ஏரியாவுக்கு சுற்றில. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டின்னு பார்க்கும் பொழுது வட சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் வந்து 100, 150 எவ்வளோ தெரியுங்களா, 42,000 பேர் வசிக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டர். வட சென்னையில் 26,000 இருந்தது 2011 சென்சஸ் படி. இன்னைக்கு 2026 இருக்கிறோம், கிட்டத்தட்ட 42,000 பேர் வசிக்கிறாங்க. வட சென்னையில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளவு டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல, டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த புகை, இந்த ஒரு நச்சப்பொருள் வெளியே வரும் பொழுது என்ன ஆகும்? ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது, இந்த குப்பைனா என்ன,
அந்த குப்பையில என்னெல்லாம் இருக்கு, நச்சுப் பொருள் என்னெல்லாம் வெளியில் வருது, அந்த இந்த அந்த ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகங்க. காற்றுல ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இல்லை. உடனடியாக லங் கெப்பாசிட்டி குறைக்கும், கேன்சர் வரது ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப 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 அதிகம். அது மட்டும் இல்லை, மெர்க்குரி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். முக்கால்வாசி இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே வந்து பிகாஸ் வந்து தெர்மல் பாசிட்டிவ்ஸ் ஏற்கனவே அதிகமாக இருக்கு. அதோட கூட எரிவலை அதிகமாக கூட சேரும் பொழுது காற்றின் மாசு, காற்றின் தன்மை மிக மோசமாக பாதிக்கப்படும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம் இல்லை, லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா மக்களின் உயிர் வாழ்கின்ற வருடம், அடுத்த ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப வட சென்னையில் வந்து அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 60க்கு கீழே ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 தாண்டி இருக்கு. ஆனால் வட சென்னையில் கம்மி. ஏன்னா வந்து அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு நச்சுத்தன்மை கலந்த தண்ணீர் மட்டுமல்ல, நிலத்தண்ணீர் மட்டுமல்ல, காற்றும் மாசடையும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களால சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற தண்ணீரை உபயோகப்படுத்தி கீரையோ காய்கறியோ விளைச்சாலும் அதுலேயும் அந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மெர்க்குரி எங்கெருந்துமோ போகாது, அப்படியே தான் இருக்கும். காற்றுல இருக்கும், நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கும், அப்புறம் வந்து இலைகள்ல இருக்கும், கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கும், எல்லாத்துலயுமே கலந்துருக்கும். அது ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷன் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஆக எக்காரணத்தை கொண்டும் இந்த எரிவலை திட்டத்தை நாம் அனுமதிக்க முடியாது. இருக்கின்ற 50 டன் எரிவலை இருக்கின்ற அந்த தற்சமயம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அணியலையை உடனடியாக மூட வேண்டும். இந்த கம்பெனி மேல கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு ஆவண உதவிகள் உடனடியாக செய்யப்பட வேண்டும். இது வந்து அவங்களுடைய டிமாண்டுங்க. இது வந்து ஏற்கனவே வந்து நான் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிறேன். வட சென்னைக்கும் தென் சென்னைக்கும், இந்த வட சென்னைக்கும் மற்ற பகுதிகளுக்கும் டிஸ்கனெக்ட் அதிகமாக இருக்கு. There is a growing disconnect between North Chennai and other parts of Chennai. இந்த இது வந்து பார்க்கும்போது அந்த நார்த் சென்னையில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் போது அந்த அந்த இடைவெளி வட சென்னைக்கும் மற்ற பகுதிகளுக்கும் இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி, வசதிகள் ரொம்ப கம்மி, கூட சுவாசிக்கிறது காற்று கூட இல்லை அப்படிங்கிற நிலம் வரும்பொழுது ரொம்ப மோசமான கண்டிஷன் இல்லையா? இது நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாடு அரசு, ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் உடனடியாக இதனை மனிதாபமானத்தோடு அணுகி இதற்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்பது